Hi students, unit number 5, 11th standard mathematics, binomial theorem, sequences and series. In 10th standard you have studied sequences and series, arithmetic sequence, geometric sequence, arithmetic progression, arithmetic series, geometric series and special series. Like that you have studied in your 10th standard. Here its continuity, we are going to study binomial theorem, sequences and series. First one, let us study binomial theorem. In the lower classes we have studied binomial means two terms. An expression which contains only two terms is called binomial expression. Like that we have studied in your 7th and 8th standard. So here binomial means expression having two terms is called binomial, like a plus b, x plus y, or 2a plus 3b. 2a is one term, 3b is another term, so only two terms in the expression. X is one term, y is another term, two terms, here also two terms. If an expression, it is an expression contains only two terms, then it is binomial. Next we are going to discuss the Pascal triangle. What is Pascal triangle? The Pascal triangle is an arrangement of the values of NCR in the triangular form. So NCR ங்கிறத triangular formல arrange பண்றதுக்கு பேர் Pascal triangle. So first one, the k plus 1th row consists values of k plus 1th row னா எப்படி இருக்கும்னா இங்க k plus 1 னா ஒண்ண குறைச்சுக்குங்க, kc0 combination kc0, kc1, kc2 etc. kck. k plus 1th row னா k ல 0 செலக்ட் பண்றது, k ல 1 செலக்ட் பண்றது, k ல 2 செலக்ட் பண்றது அப்படினு kck எல்லா காம்பினேஷனையும் அத ஒரு ரோல எழுதுறதுக்கு பேரு k plus 1th row. அது மாதிரி ஒரு triangular formல எழுதணும்னா that is called Pascal triangle. Let us Pascal triangle be the first one, first row, so 0 c 0. First row na adula onna korachirvom 0 c 0. Second row 1 c 0 1 c 1. Third row 2 c 0 2 c 1 2 c 2. இது மூணு தான் பாசிபிள். அதே மாதிரி fourth row 3 c 0 3 c 1 3 c 2 3 c 3. Fifth row 4 c 0 4 c 1 4 c 2 4 c 3 4 c 4. பாத்தீங்கன்னா இது சென்டர்ல இருக்கும், அது ரெண்டு கார்னர் எழுதணும். நெக்ஸ்ட் இதை சென்டர் படுத்தி ரெண்டு எலிமெண்ட், அதே மாதிரி இதை சென்டர் படுத்தி இது ரெண்டு எலிமெண்ட், இது ரெண்டு சென்டர்ல இருக்கிற மாதிரி அப்படி வரிசையா எழுதிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க எழுதிட்டே போகலாம், எவ்வளவு வேணா எழுதிட்டே போகலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் தான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். இதுல இருக்கிறது எல்லாமே என்சிஆர் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். k plus 1th row நீங்க எடுத்தீங்கன்னா அதுல எல்லாம் k ன்னு ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ரோனா 0ன்னு ஆரம்பிக்கும், செகண்ட் ரோனா 1ன்னு ஆரம்பிக்கும், தேர்ட் ரோனா 2ன்னு ஆரம்பிக்கும், ஃபோர்த் ரோ 3ன்னு ஆரம்பிக்கும். அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 0c0ங்கிறது ஆன்சர் 1. அதே மாதிரி 1c0 1c1 ரெண்டுமே ஆன்சர் என்ன 1 1. ஸோ ஒன்ஸ் இந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியா எழுதலாம். இது 1 இது 1 1 எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி சென்டர் எழுதுங்க. இந்த ஓரத்துல ஃபுல்லா 1 1 எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 1 எழுதி இது ரெண்டே ஆட் பண்ணா 2, அடுத்து கார்னர்ல 1. நெக்ஸ்ட் இந்த 1 சென்டர் படுத்தி 1 எழுதிட்டு இது ரெண்டே ஆட் பண்ணா 3, இது ரெண்டே ஆட் பண்ணா 3, கார்னர்ல 1. நெக்ஸ்ட் 1 எழுதிட்டு இது ரெண்டே ஆட் பண்ணா 4, ரெண்டே ஆட் பண்ணா 6, இது ரெண்டே ஆட் பண்ணா 4, அகைன் 1. அப்புறம் 1 எழுதுனீங்கன்னா இது ரெண்டே ஆட் பண்ணா 5, ரெண்டே ஆட் பண்ணா 10, இது ரெண்டே ஆட் பண்ணா 10, இது ரெண்டே ஆட் பண்ணா 5 1. நம்ம காம்பினேஷன் இப்படி எழுதி கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இந்த ட்ரையாங்குலர் ஃபார்ம் ஞாபகத்தில் இருந்தா கூட யூ கேன் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போ பவர் 5ன்னு எழுதுனா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்குன்னா 1 5 10 10 5 1 தான் கோஎஃபிஷியன்ட் வரும். பவர் 4 இருந்தா 1 4 6 4 1 வரும். பவர் 3 இருந்தா 1 3 3 1 வரும். பவர் 2 இருந்தா 1 2 1. இது நமக்கு தெரியும், a plus b the whole square. What is a plus b the whole square? a square plus 2ab plus b square வரும். அதுல a square b square 1 1 தான் இருக்கும். 2ab ல மட்டும் 2 முன்னாடி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பான்ஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக நம்ம எதை யூஸ் பண்றோம்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள். பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்சிஆரை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல எழுதுறோம். ஒவ்வொரு ரோலையும்
என்னென்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம வரிசையாக எழுதணும்னா that is Pascal triangle. Now we are going to discuss the important statement. Theorem 5.1, binomial theorem for natural number or positive integral number. Binomial theorem for natural number. What is binomial theorem? If n is any positive integer other name natural number. If n is any positive integer, then a plus b the whole power n is equal to nc0 a power n b power 0 plus nc1 a power n minus 1 b power 1 plus etc. plus ncr a power n minus r into b power r plus etc. the last term plus ncn a power 0 b power n. So the expansion is called a binomial theorem. What is expansion? A plus b the whole power n. A plus b the whole power n is equal to எழுதுறதுக்கு பேர் தான் binomial theorem. அது எப்படி எழுதணும்? இதில் என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு a plus b the whole power என்னன்னா n ஆரம்பிச்சுக்கணும். nc 0ன்னு வரும். இந்த 0 b யோட பவரில் போய்கிட்டே இருக்கும். இங்கே என்ன பவர் இருக்கோ என்ன நம்பர் இருக்கோ அது b யோட பவரில் இருக்கும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி a யோட பவரில் எழுதணும். ஸோ n மைனஸ் 0னா n. ஸோ nc 0 a பவர் n b பவர் 0 பிளஸ் அடுத்து nc 1ன்னு எழுதணும். இந்த 1 b பவரில் இருக்கும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி a பவர் எழுதணும். ஸோ nc 1 a பவர் n மைனஸ் 1 b பவர் 1 பிளஸ் அடுத்த டேர்ம் nc2 a பவர் n மைனஸ் 2 b பவர் 2ன்னு வரும் எக்ஸெட்ரா. இந்த ஜென்ரல் டேர்ம் ncr a பவர் n மைனஸ் r b பவர் rன்னு வரும். a பவரில் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். கீழே இருக்கிற நம்பரை b பவரில் எழுதுவோம். பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ncn ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 0. ஸோ a பவர் 0 இன்ட்டு b பவர் n. ஸோ இதில் nc 0ங்கிறது 1, nc nங்கிறது 1. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கோஎஃபிஷியன்ட் எப்போதுமே 1 தான் இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் ஏயும் பியும் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் கோஎஃபிஷியன்ட் 1ன்னு வரும். மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் ஓவர். The next important information in this expansion. The expansion of a plus b the whole power n, where n belongs to capital N. Capital N means natural number. இது நேச்சுரல் நம்பர் இருந்தால் மட்டும் தான் இந்த எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணணும். நேச்சுரல் நம்பர், இஃப் இட் இஸ் நாட் அ நேச்சுரல் நம்பர் யூ கேன் நாட் யூஸ் திஸ் எக்ஸ்பென்ஷன். லாஸ்ட் எக்ஸசைஸாக போயிடும். நேச்சுரல் நம்பரில் மட்டும்தான் இந்த எக்ஸ்பென்ஷன் இந்த தியரம் வரும். கேன் ஆல்சோ பி ரிட்டன் as, இப்படி ஃபுல்லாக எழுதிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. வி கேன் சம்மரைஸ் a symbolic method. We can write a plus b the whole power n is equal to summation k is equal to 0 to n nck a power n minus k into b power k. A plus b the whole power n is equal to summation k is equal to 0 to n nck a power n minus k b power k. அதே தான் இங்கே இருக்கிற நம்பர் b பவரில் இருக்கணும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி a பவர் எழுதணும். k 0ன்னு எழுதுனா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துடும். k is equal to 1 செகண்ட் டேர்ம், k is equal to 2 தேர்ட் டேர்ம், லைக் தட். when k is equal to n லாஸ்ட் டேர்ம் will be there. சம்மேஷன்னா சம் ஆஃப்னு அர்த்தம். எல்லாமே பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கிறதுக்கு சிம்பாலிக்கலா சம்மேஷன் ஓவர் k is equal to 0 to n எழுதுனீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரே டேர்மா ஜென்ரல் டேர்ம் மட்டும் எழுதினா போதும். திஸ் இஸ் த ஜென்ரல் டேர்ம். ஆறுங்கிற இடத்துல கேன்னு எழுதியிருக்கேன், அதனால இங்கே கேன்னு வந்திருக்கும். நீங்கள் ஆறுன்னு எழுதுனா இங்கே r is equal to 0 to n எழுதிக்கலாம். இது இன்க்ரீசிங் பவர் ஆஃப் b. அதே இது டிக்ரீசிங் பவர் ஆஃப் b எழுதுனா a plus b the whole power n is equal to summation k is equal to 0 to n. சேம் திங் இங்கே b பவரில் இருக்கும் n minus k, a பவரில் இருக்குன்னா kன்னு இருக்கும். இது பவர் b கூடிக்கிட்டே போகும், இங்கே பவர் a கூடிக்கிட்டே போகும். அப்போ b குறைஞ்சிட்டே வரும், இங்கே a யோட பவர் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த டேர்ம் பவர் n minus k எங்கே இருக்கோ அதோட பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ nck a பவர் k b பவர் n minus k. ஏன் ரெண்டு எழுதிக்கலாம்னா நீங்கள் இங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி தெரியும், ரிவர்ஸ்லேருந்து பார்த்துட்டே போனீங்கன்னா இங்கே பவர் 0 இருக்கு, அடுத்து 1 வரும், அப்படி வரும்போது n minus r இருக்கு, அப்படி வரும்போது n minus 1, கடைசியில் பவர் n இருக்கு. ஸோ ஏயோட பவர் கூட்டிகிட்டே வருதுன்னு சொல்லலாம். ரிவர்ஸ்லேருந்து பின்னாடி வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட்லேருந்து போனோம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஜென்ரல் எழுதும்போது வி கேன் யூஸ் எனி ஒன். இங்கே எழுத கவனிக்க வேண்டியது என்னன்னா பவரில் ஒன்று n minus k இருக்கும், இங்கே k இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணால் பவர் n வரும்.
ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும்னா n வரணும். n வந்தால் தான் ஹோல் பவர் n. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது n இருக்கும். ஒவ்வொரு டேர்ம்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இங்கே n இருக்கும், இங்கே 0 இருக்கும், ஆட் பண்ணால் n. இது n-1, இது 1 ஆட் பண்ணால் n. இது n-r, இது r ஆட் பண்ணால் n. சம் ஆஃப் த பவர் வில் பி ஆல்வேஸ் n ஆக தான் இருக்கும். Second one, the expansion of a plus b the whole power n contains only n plus 1 terms. Power n இருந்தா எத்தனை terms இருக்கும்? Only n plus 1 terms. We already studied in 9th standard a plus b the whole square. Power 2 இருந்தா there will be 3 terms, a square plus 2ab plus b square. 3 terms will be there. Power 3 இருந்துச்சுன்னா 4 terms. In the Pascal identity also we can see power 2 இருந்துச்சுன்னா 3 terms, power 3 இருந்துச்சுன்னா 4 terms, power 4 இருந்துச்சுன்னா 5 terms, power 5 இருந்துச்சுன்னா 6 terms. So like that, power n இருந்தா there will be exactly n plus 1 terms. In the expansion a plus b the whole power n. ரெண்டு coefficient check பண்ணிக்கங்க. 1 1 இருக்கு, whole power n என்ன நம்பர் இருக்கோ அதோட ஒரு term கூட இருக்கும். That n plus 1 terms. The next one, the general term. Or very important one word question. In the expansion a plus b the whole power n is equal to summation k is equal to 0 to n nck a power n minus k b power k. A power n minus k இருக்குனா power b increase ஆகும், power a என்ன ஆகும்னா decrease ஆகும். The powers of a decreases by 1 in each term and the powers of b increases by 1 in each term. இங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பான்ஷன்ல a யோட பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒவ்வொன்றிலே ஒன்று குறையும். ஒவ்வொரு டேர்முக்கும் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். இங்கே n-1 அடுத்து n-2 இப்படி போயிட்டே இருக்கும். பவர் டிகிரீசஸ் 1 இன் ஈச் டேர்ம். அதே மாதிரி b பார்த்தீங்கன்னா b பவர் 0, b பவர் 1 அடுத்து b பவர் 2 அப்படி கூடிக்கிட்டே போகும். b யோட பவர் 1 கூடும். a யோட பவர் டிகிரீசஸ் பை 1 எந்த எக்ஸ்பான்ஷன்ல பார்த்தீங்கன்னா a பவர் n-k. ஒருவேளை இது a பவர் k b பவர் n-k எழுதினீங்கன்னா b யோட பவர் குறைஞ்சிட்டே போகும், a யோட பவர் கூடிக்கிட்டே போகும். ஆனால் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா n-k plus k is equal to n தான் வரும். இங்கே எந்த டேர்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்ம ஆட் பண்ணால் n தான் வரும், இங்கே ஆட் பண்ணாலும் n தான் வரும். The sum of the powers of a and b in each term is always n. இது என்னன்னா இங்கே பவரில் என்ன இருக்கோ அந்த நம்பர். பவர் 4 இருந்தால் எல்லா பவருமே ஆட் பண்ண என்ன வரும்னா 4 தான் வரும். பவர் 5 இருந்துச்சுன்னா சம் எவ்வளோ வரும்? 5 வரும். ஸோ பவர் n இருந்துச்சுன்னா sum of the powers of a and b always n. Next, one important note, a general term or r plus 1th term. The r plus 1th term in the expansion of a plus b the whole power n is tr plus 1. tr plus 1 na r plus 1th term which is equal to இங்க r plus 1 na அதில் ஒன்று குறைச்சிட்டோம்னா r ncr into a power n minus r into b power r. இந்த ஜெனரல் ஃபார்ம்ல எழுதும்ல nck a power n minus k b power k. அதே மாதிரி r ன்னு எழுதுனீங்கன்னா ncr ன்னு எழுதுனா அது எத்தனாவது டேர்ம்னா r plus 1th டேர்ம் வரும். nc2 ன்னு வந்தா 3rd டேர்ம், nc4 ன்னு வந்தா 5th டேர்ம். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட ஒன்று இங்க கூட வரும். 3 ன்னு வந்தா 4th டேர்ம், 5 ன்னு வந்தா 6th டேர்ம். அந்த மாதிரி ncr into a power n minus r into b power r where r is equal to 0 ல இருந்து n 0 1 2 3 etc n அப்ளை பண்ணீங்கன்னா we will get the next term. r is equal to 0 ன்னு எழுதுனா first term, r is equal to 1 na second term, r is equal to 2 na third term. So இங்க r na the term will be one more. So t r plus 1. So it's the general term formula. t r plus 1 equal to ncr a power n minus r into b power r where r is equal to 0 to n. The next one, the product a plus b into etc a plus b, if we are multiplying n times, to get b power r we need any r factors. The last unit combination we have studied taking r things from n things. ஒரு n ஆப்ஜெக்ட்ல இருந்து r ஆப்ஜெக்ட் எடுக்கிறது என்ன அப்படின்னா ncr ன்னு பார்த்திருப்போம். Here we have n brackets a plus b a plus b a plus b. We have n factors. Among the n factors எல்லா bracketல என்ன இருக்குன்னா b b b. So we are going to take only r b's from the n b's. n இருக்கு factor, அதுல இருந்து ஏதாவது ஒரு r factor எடுத்தோம்னா we can have
b power r. அப்ப அந்த n திங்ஸ்ல இருந்து r things செலக்ட் பண்றதுக்கு எத்தனை காம்பினேஷனா, that is NCR. That's why we have taken the NCR as the coefficient of a power n minus r into b power r. ஏன் NCR ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னா a plus b a plus b a plus b n டைம்ஸ் எழுதும்போது எந்தெந்த b மல்டிப்ளை பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளுக்கு காம்பினேஷன் மாறும். இப்போ எத்தனை காம்பினேஷன்ல அந்த b எடுக்க முடியும் அப்படின்னா NCR காம்பினேஷன் எழுதலாம். That's why the coefficient of a power n minus r into b power r is NCR. b power r இருந்தா NCR, b power 1 இருந்தா NC1, b power 2 இருந்தா NC2. காரணம் எத்தனை டேர்ம்ல இருந்து நம்ம எடுக்க போறோம், இங்க இருந்து எத்தனை b's எடுக்க போறோம், எத்தனை b மல்டிப்ளை பண்ண போறோம்ங்கறத பொறுத்து தான் மாறும். ஒரே ஒரு b மல்டிப்ளை பண்ணீனா அது NC1, நிறைய b's மல்டிப்ளை பண்ணா மாறிட்டே இருக்கும். So to understand why we are using NCR in the note, எத்தனை காம்பினேஷன் இருக்குன்றத பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்கும். So answer NCR is the coefficient of a power n minus r into b power r, for only understanding. The next one, in the expansion of a plus b the whole power n, the coefficient at equidistance from the beginning and from the n are always equal. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. coefficients at equidistant from the beginning and from the end. From the beginning, from the end. இங்க first term, அங்க ஒரு first term. coefficient பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா equal. இங்கிட்ட இருந்து second term, lastல இருந்து second term. coefficient எப்படி இருக்கும்னா equal. எந்த expansion? a plus b the whole power n. In the last unit already we have studied NC 0 னா ஆன்சர் எவ்வளவுனா 1, NC என்னன்னா ஆன்சர் 1. இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா NC 1, இதோட ஆன்சர் n. இதுக்கு முன்னாடி இருக்கும் NC n மைனஸ் 1, அதோட ஆன்சரும் n. So equidistance from the beginning and from the end are equal. இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், பிகினிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்க எண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டும் எவ்வளவுனா ஈக்குவலா இருக்கும். செகண்ட் பிகினிங்ல இருந்து செகண்ட் டேர்ம், எண்ட்ல இருந்து செகண்ட் டேர்ம், கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா NC1 NCn-1 அது ரெண்டு ஈக்குவலா இருக்கும். ஆல்ரெடி we have studied in 4th unit. அந்த கான்செப்ட் பிரகாரம் we will use the coefficients at equidistance from the beginning and from the end are equal because NCR equal to NCn-r. இது ரெண்டையும் ஆட் பண்ணினா என்ன வந்துச்சுன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் ஈக்குவலா இருக்கணும். ஆல்ரெடி we have studied in 4th unit. அந்த கான்செப்ட் பிரகாரம் இங்க எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன தான் வரும், ஃபர்ஸ்ட்ல இருந்தும் கடைசில இருந்தும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், கடைசில இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் டேர்ம், கடைசில இருந்து தேர்ட் டேர்ம். அப்படி நீங்க செக் பண்ணீங்கன்னா எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஒன்னே ஒன்னு a plus b the whole power n ல a யோட கோஎஃபிஷியன்ட் 1, b யோட கோஎஃபிஷியன்ட் 1. இப்படி இருந்தா மட்டும் தான் ஈக்குவலா இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மாறி இருந்துச்சுன்னா இங்க ஆன்சர் ஈக்குவலா இருக்குன்னு அவசியம் இல்ல. சப்போஸ் கோஎஃபிஷியன்ட் இங்க 2 இங்க 3 இருந்துச்சுன்னா இப்படி எழுத முடியாது. ஆன்சர் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். ரெண்டு கோஎஃபிஷியன்ட் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த ஈக்விடிஸ்டன்ட்ங்கிறது வரும். Next note, in the expansion of a plus b the whole power n, the greatest coefficient is NC n by 2. If n is even, suppose n is even na we can divide by 2. அதை டிவைட் பண்ணிட்டு அந்த டேர்ம் அதோட ஒரு ஒன்னு ஆட் பண்ணினா அந்த டேர்ம்ல இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் greatest coefficient-ஆ இருக்கும். என்ன பண்ணணும், what is the greatest coefficient? NC n by 2. சப்போஸ் nங்கிறது 4 ஆ இருந்துச்சுன்னா 4ல பாதி 2, NC2 தான் greatest coefficient-ஆ இருக்கும். n is equal to 6 ஆ இருந்துச்சுன்னா 6ல பாதி 3, NC3 தான் greatest coefficient-ஆ இருக்கும். So when n is even, NC n by 2 is the greatest coefficient. Like that, when n is odd, there will be two terms. If you see the Pascal triangle, power 2 na there will be 3 terms, power 3 na there will be 4 terms. power odd ஆ இருந்தா even terms இருக்கும், power even ஆ இருந்தா odd terms இருக்கும். இப்போ even terms இருக்கும்போது ரெண்டு term same coefficient-ஆ இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா odd term, அதனால ஒன்னு மட்டும் தான் மிடில்ல இருக்கும். பட் even power-ஆ இருக்கும், odd power-ஆ இருக்கும்போது there will be 2 terms in the middle. When n is odd, there will be 2 middle terms. When n is even, only 1 term. So the greatest coefficient when n is odd is either NC n minus 1 by 2 or NC n plus 1 by 2.
என்னங்கிறது ஆடா இருக்கனால அதை 2ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஒன்னை சப்ட்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணலாம், இல்லை ஒன்று ஆட் பண்ணி டிவைட் பண்ணலாம். இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணால் வில் கெட் n. ஸோ nc n-1/2 ஆர் nc n+1/2 இது ரெண்டும் ஒரே ஆன்சர். இட் வில் பி த கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட். It will be the greatest coefficient. When n is odd, there will be 2 coefficients. When n is even, only 1. That will be the greatest coefficient in the expansion. One word கேட்கலாம், find the greatest coefficient in the expansion. நீங்க என்ன மட்டும் பாருங்க, அதை கண்டுபிடிச்சிட்டு you can use nc n/2 அல்லது nc n-1/2 or nc n+1/2. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணா you can find. ஈவனா இருந்தா இதை யூஸ் பண்ணணும், ஆடா இருந்தா இதை யூஸ் பண்ணணும். Next, last note, important note. A coefficient பார்த்தோம். Here we are going to discuss the term, middle term in the expansion. In the expansion of a plus b the whole power n, when n is even, the middle term is t n/2 plus 1. Last time பார்த்தோம் n/2 எழுதணும்னா இது r, t r plus 1 ஃபார்முலால r க்கு பதிலா n/2 எழுதுனா that will be the middle term. So t n/2 plus 1 is equal to r plus 1 ncr a power n minus r b power r இருக்கும். இந்த r க்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னா n/2. So nc n/2 into a power n minus n/2 into b power n/2 will be the middle term. Since n is even, ஒரே ஒரு middle term தான் இருக்கும். But when n is odd, there will be 2 middle terms. So like in the coefficient n-1/2 n+1/2 the terms அதனால 1 plus ன்னு வரும். So the middle terms are t n-1/2 plus 1 and t n+1/2 plus 1. So there are 2 middle terms. இது அப்படியே இங்க ஃபார்முலால அப்ளை பண்ணினா இது r ன்னு வச்சிட்டீங்கன்னா nc n-1/2 into a power n-1/2 அது மாதிரி வரும். அதனால எக்ஸ்பேண்ட் பண்ணா ரொம்ப பெருசா இருந்தாலும் விட்டுருக்காங்க. So we can apply n மட்டும் கொடுத்தா ஒன்னு சப்ட்ராக்ட் பண்ணிட்டு 2 ஆல டிவைட் பண்ணி ஒன்னு ஆட் பண்ணுங்க, அந்த நம்பர் வந்துரும். அதோட இன்னொன்னு ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பர் வந்துரும். So if n is odd, for example 3 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 minus 1 is equal to 2, 2 cancel ஆயிடுச்சுனா 1, 1 plus 1 is equal to 2. செகண்ட் டேர்மும் அதோட ஒன்னு ஆட் பண்ணா தேர்ட் டேர்ம். செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் தான் மிடில் டேர்மா இருக்கும். You can see in the Pascal's triangle 1 3 3 1. இதுல மிடில் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 3. ரெண்டு டேர்ம் இருக்கும். Since the power is 3. அதே மாதிரி 5 ன்னு பாத்தீங்கன்னா 5 10 10 5 இருந்துச்சுன்னா 10 10 மிடில் இருக்கும். 1 5 10 10 5 னா இங்கிட்ட இருந்து 2 இங்கிட்ட இருந்து 2 விட்டுருங்க. இது பாத்தீங்கன்னா 10 10 ஈக்குவலா இருக்கும். இதுவும் மிடில் டேர்ம் தான், இதுவும் மிடில் டேர்ம் தான். ஏன்னா ஒரே ஒரு மிடில் டேர்ம் சொல்ல முடியாது. Therefore the middle terms are when n is even, nc n/2 into a power n minus n/2 into b power n/2. If n is odd, t n-1/2 plus 1 or t n+1/2 plus 1. There are 2 middle terms when n is odd. There will be only one middle term when n is even. இந்த termல nc n/2 எடுத்தீங்கன்னா அது middle coefficient, the greatest coefficient. அதுவே n-1/2 அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா nc n-1/2 or nc n+1/2 will be the greatest coefficient. These two when n is odd, this one when is even. A general term in the expansion t r plus 1 is equal to ncr into a power n minus r into b power r, where r is equal to 0 1 2 etc. n. r apply பண்ணா we can find any term. Since power n, there will be from 0 to n plus 1 terms. So t r plus 1 is equal to ncr into a power n minus r into b power r. This is a general term. Example 5.1. Find the expansion of 2x plus 3 the whole power 5. Find the expansion of 2x plus 3 the whole power 5. So in this we have already studied just now a plus b the whole power n. What is the expansion? nc 0 power n இருந்தா nc 0 0 ல ஸ்டார்ட் பண்ணோம் into a power n into b power 0 plus next 1 வரும், next 2 வரும், அப்படி எது வரைக்கும் வரும்னா n வரைக்கும் வரும். nc 1 a power n minus 1 சப்ட்ராக்ட் பண்ணி a power ல வரும். இந்த கீழ இருக்க நம்பர் 1 ல வரும், அப்படி எழுதுவோம். This is a plus b the whole power n. Here the problem is 2x plus 3 the whole power 5. So a is equal to 2x, b is equal to 3 and n is equal to 5.
So 2x plus 3 the whole power 5 na, the first term 5c0, 2x the whole power 5, 3 power 0. Next 5 will be 4, this 0 will be 1, this 0 will be 1. So 5c1, 2x the whole power 4 into 3 power 1. Next 5c2, 2x the whole cube, 5 minus 2 is equal to 3 into 3 power 2. Next the 3 ஆயிரம்னா 2 ஆயிரம், the 2 ஆயிரம்னா 3 ஆயிரம். So 5c3, 2x the whole square into 3 cube. Next 5c4, 2x, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1, இந்த 4 3 பவர்ல வந்துரும். Plus 5c5, 2x the whole power, ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணா 0 into 3 power 5. So இது எழுதி முடிச்சிருவோம். Next நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது from the Pascal triangle 5c0 is equal to 1, 5c1 is equal to 5, 5c2 is equal to 10, 5c3 is equal to 10, 5c4 is equal to 5 and 5c5 is equal to 1. In the Pascal triangle 1, 5, 10, 10, 5, 1 are the coefficients in the sixth row. In the sixth row 1, 5, 10, 10, 5, 1 the coefficients. அது தெரிஞ்சுனா டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது 5c0 னா 1 தெரிஞ்சிருக்கணும், 5c1 னா 5, 5c2 னா 10, 5c3 னா 10, 5c4 னா 5, 5c5 னா 1. அது நம்ம ஆல்ரெடி in combination we have studied எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறது. 5c4 equal to 5c1 and 5c3 and 5c2 are equal, 5c5 equal to 1, 5c0 is equal to 1 இதெல்லாம் தெரியும். மீதி இருக்கிறத மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். பவர் 0 னா the answer equal to 1. So 3 power 0 is equal to 1. So only 2x the whole power 5 மட்டும் தான் மிச்சம் இருக்கும். இங்க 2x the whole power 4 னா 2 power 4 is equal to 16 into x power 4 வரும் into 3 power 1 னா 3. So second term will be second step. We have to remove this combination 50, 5c1, 5c2, 5c3, 5c4 and 5c5 and expand the power and multiply. The last step we have to write the answer. So first one 2x the whole power 5 plus 5c1 is equal to 5 into 2x the whole power 4 into 3 power 1 is equal to 3. Next 5c2, 5c2 is equal to 5 into 4 divided by 1 into 2 into 2x the whole power 3 into 3 square is equal to 9 plus 5c3 na 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3 into 2x the whole power 2 into 3 cubes is equal to 27. Next 5c4, 5c4 is equal to 5 into 2x into 3 power 4 is equal to 81 plus 5c5 is equal to 1 into 2x the whole power 0 is equal to 1 and 3 power 5 is equal to 243. Next step now we have to find the value. Already symbolic சொல்லிருக்கேன், பட் வேணும்னா மல்டிப்ளை பண்ணிக்க. 2 5s are 10 வரும், இங்கே 2 5s are 10 வரும், இது ஒரு 5, இது 10, இது 10, இது ஒரு 5, இங்கே 1, இங்கே 1. ரிமைனிங் 2x whole power 5 னா 2 power 5 into x power 5, 2 power 5 is equal to 32 into x power 5 plus 2x whole power 4 னா 2 power 4 is equal to 16 into x power 4. இந்த ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம். So 5 into 3 is equal to 15 into 2 power 4 is equal to 16 into x power 4 plus 5 2s are 10 into 27 into 2x the here 5 2s are 10 into 2 cubes equal to 8 into x cube into 9. Next step 5 2s are 10, 2 square 4 into x square into 27. So 27 into 10, 270 into 2x the whole square is equal to 4x the 4x square plus the next one 81 into 5 into 2, 5 2s are 10, 10 into 81 is equal to 8 grand 10 into x plus 1 into 243 is equal to 243. The next step we have to arrange all the terms. So 32 into x power 5, 15 into 16 is equal to 240 into x power 4 plus 10 into 8 9s are 72, 72 into 10 is equal to 720 into x cube plus 270 into 4 is equal to 27 into 4 is equal to 1080 into x square plus 810x plus 243. So this is the expansion of 2x plus 3 the whole power 5. So this is the answer on the example 5.1. First thing power என்னன்னு பாத்துக்கங்க, plus or minus ன்னு பாத்துக்கங்க. 2x plus 3 the whole power 5 னா என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்முலா எழுதிட்டு you can expand and simplify. புரிஞ்சுனா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி எக்ஸசைஸ்ல 2 क्वेश्चंस இருக்கு, you can work out. இது தெரிஞ்சுனா ஒரு 5 மார்க் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இதுல கேட்பாங்க, அதுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். One more method. A liter
இப்படி எல்லா ப்ராப்ளத்தையும் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண அவசியம் இல்லை. இஃப் யூ நோ த பாஸ்கல் ட்ரையாங்கிள், the coefficients for the sixth row 1 5 10 10 5 1, அதை யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் பவர் 5 வரும்போது இங்க 1 வரும், பவர் 4 3 பவர் 1 வரும்போது என்ன வரும் 5, நெக்ஸ்ட் பவர் 3 இங்க 2 வரும், இங்க என்ன வரும் 10, நெக்ஸ்ட் இங்க 2 இங்க 3 வரும்போது 10, இங்க 1 இங்க பவர் 4 வரும்போது 5, லாஸ்ட் டேர்ம் 1 இன்ட்டு 3 பவர் 5. இந்த டேர்ம் மட்டும் எப்படி பவர் குறையுதுன்னு பார்த்துக்குங்க. முன்னாடி வர்ற அந்த காம்பினேஷன் பவர்லாம் 1 5 10 10 5 1 எழுதிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்றது ஸ்டெப்ஸ் எல்லாம் குறைஞ்சு சிம்பிளா அப்படி வந்துடும். நெக்ஸ்ட் டேர்ம் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ற மாதிரி தான். 2x ஹோல் பவர் 5 னா 32x பவர் 5, 2x ஹோல் பவர் 4 னா 6x பவர் 4, 2x ஹோல் கியூப் னா 8x cube, like that 2x whole square not 4x square வரும். Remaining you have to multiply the remaining numbers and arrange the terms. ஒரு ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் ஆகும், மீதி எல்லாம் சேர்ந்து அழகா ஆன்சர் வந்துடும். If you know the Pascal triangle பார்த்திருப்போம். 1 1 1 1 2 1 1 3 3 1 1 4 6 4 1, like that. For the sixth row 1 5 10 10 5 1 will be the coefficients. First term 1, second term 5, next term 10, next term 10, next term 5, last term 1. அதை arrange பண்ணி we can answer. The next particular cases of binomial theorem. Particular cases of binomial theorem. What is particular? First one, we know already a plus b the whole power n. If we put b is equal to minus b, replacing b by minus b, you will get a minus b the whole power n. So whenever there is b, you have to put minus b. So first term minus b the whole power 0, minus b the whole power 1, minus b the whole power 2, அப்படி மாறிட்டே இருக்கும். We know that minus, when you multiply minus odd times, that will be minus. When you multiply minus even time, that will be plus. இப்போ minus b the whole square, the even number power b ல இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிடுமா plus ஆயிரும், odd power இருக்கிறதெல்லாம் minus ஆயிரும். So the second term will be minus, third term will be plus, fourth term will be minus, like that. General term minus b the whole power r வரும், இதுல மைனஸ் மட்டும் பிரிச்சீங்கன்னா minus 1 the whole power r வரும், ரிமைனிங் இருக்கிறது as it is a plus b the whole power n மாதிரி தான் வரும். இங்க எக்ஸ்ட்ரா என்ன வரும், minus 1 the whole power r வரும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் டேர்ம் ஆல்சோ minus 1 the whole power n ன்னு வரும். இந்த n ஆடா இருந்தா மைனஸ் வரும், ஈவனா இருந்தா பிளஸ் வரும். இந்த r ஆடா இருந்தா மைனஸ் வரும், ஈவனா இருந்தா பிளஸ் வரும். So therefore a minus b the whole power n will be nc0 a power n into b power 0 minus nc1 a power n minus 1 into b power 1 plus nc2 a power n minus 2 b power 2 minus nc3 r3 ன்னு வரது r நம்பர் வரதெல்லாம் மைனஸா இருக்கும், அப்படியே எக்ஸெட்ரா டாட் 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 பிளஸ் ஜெனரல் டேர்ம் minus 1 the whole power r into ncr a power n minus r into b power r. இங்க b மட்டும் தான் எடுத்திருக்கோம், b க்கு பதிலா மைனஸ் b ன்னு சப்ஸ்டிட் பண்ணிப்போம், மைனஸ் மட்டும் தனியா எடுத்து இங்க வந்துரும். minus 1 the whole power r into ncr a power n minus r into b power r plus etc plus minus 1 the whole power n into ncn into b power n. இந்த power 0ங்கறதா 1, so ncn b power n வரும். அது n ஈவனா இருந்தா பிளஸ் இருக்கும், ஆடா இருந்தா மைனஸ் ஆயிடும். So first term plus, second term minus, 1 plus 1 minus னு ஆல்டர்னேட்டிங்கா மாறிக்கிட்டே இருக்கும். So first term if you know, first term plus, second term minus, next term plus, next term minus, இப்படி போயிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் we can write. General term எழுதும்போது plus or minus ஆனா it will be determined by the r. If r is even, plus, r is odd na minus. Next one important particular case, replacing a by 1 and b by x. The expansion a க்கு பதிலா 1, b க்கு பதிலா x ன்னு எழுதுனா 1 plus x ன்னு வரும். Very very important expansion in this unit. That is 1 plus x the whole power n. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த n even number, I mean natural number. n natural number அந்த expansion. இதே மாதிரி லாஸ்ட் யூனிட்ல படிப்போம், அது n natural number இருக்காது, rational number இருக்கும், இல்ல நெகட்டிவ் நம்பரா இருக்கும். இது natural number. இப்போ natural number இருந்தா what is expansion? 1 plus x the whole power n is equal to nc0 plus nc1 into x plus nc2 into x square, because first term 1 நால அதோட பவர் என்னவா இருந்தாலும் ஆன்சர் என்னவா வரும் 1.
1 square is equal to 1, 1 power n is equal to 1, 1 cube is equal to 1 எல்லாமே இருக்கனால இந்த x ஓட பவர் மட்டும் தான் கூடிக்கிட்டே போகும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் x ஓட பவர் 0வா இருக்கும், அடுத்த டேர்ம் 1 ன்னு வரும், அடுத்து 2 வரும், அடுத்து 3 வரும், அப்படி போயிட்டே இருக்கும். இங்க என்ன நம்பர் இருக்கோ அது x ஓட பவர்ல இருக்கும். இங்க 0ன்றது x ஓட பவர்ல 0, 1ன்றது x ஓட பவர்ல 1, 2ன்றது x ஓட பவர்ல 2, r ன்றது r, n minus 1ன்றது n minus 1, n ன்றது n. So this is expansion of 1 plus x the whole power n. What is 1 plus x the whole power n is equal to mc0, that is mc0 na 1 தான். first term என்ன 1 1 plus mc1 into x plus mc2 into x square plus mcr into x power r etc plus mcn into x power n. This is 1 plus x the whole power n. இப்போ பிளஸ் எக்ஸ் பதிலாக மைனஸ் எக்ஸ் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ், அடுத்த டேர்ம் மைனஸ், பிகாஸ் பவர் என்ன இருக்கு ஆடா இருக்கு. நெக்ஸ்ட் டேர்ம் பிளஸ், நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ், அப்படி போயிட்டே இருக்கும். லைக் இந்த எக்ஸ்பான்ஷன் மைனஸ் 1 the whole power r வர மாதிரி ஹியர் ஆல்சோ மைனஸ் 1 the whole power r, ncr x power r வரும். அதே மாதிரி ncn x power n வரும். இங்க மட்டும் மைனஸ் 1 the whole power n வரும். ஸோ இந்த ஃபார்முலா ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இதே மாதிரி பிளஸ் மைனஸ் மாறி 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 வரும். ஜென்ரல் டேர்ம்ல மட்டும் மைனஸ் 1 the whole power r, அதே மாதிரி nth டேர்ம்ல மைனஸ் 1 the whole power r, மீதி எல்லாம் ஒரு டேர்ம் பிளஸ், ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ், அடுத்த டேர்ம் மைனஸ், அடுத்த டேர்ம் பிளஸ்னு மாறுற மாதிரியே 1 plus x whole power n க்கு பதிலா 1 minus x whole power n னால மாறும். So therefore 1 minus x whole power n is equal to mc0. mc0 னா ஆன்சர் என்னதா வரும் 1 தான். So 1 minus mc1 into x plus mc2 into x square minus dot 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 plus minus 1 the whole power r into ncr into x power r plus dot 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 plus minus 1 the whole power n into ncn into x power n. இங்க n தெரியாதனால minus 1 the whole power வரும், இந்த r தெரியாதனால minus 1 the whole power r வரும். சப்போஸ் r is equal to 2 இருந்துச்சுன்னா பிளஸ் வரும், 3 இருந்துச்சுன்னா மைனஸ் வரும், ஆடா இருந்தா மைனஸ், ஈவனா இருந்தா பிளஸ். ஸோ ஜென்ரலா தெரியாதனால இங்க மைனஸ் 1 the whole power n வரும். So these two are very very important to solve the problems like example 5.2. Example 5.2, evaluate 98 the whole power 4. இது ஒரு 98 the whole power 4 னா 98 4 times மல்டிப்ளை பண்ணா ரொம்ப பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க 98 அப்படி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு மார்க் தான் வரும். But if you want to get the 2 marks, you have to use the formula. The problem is 98 the whole power 4. இதை நம்ம ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்றதுக்காக 98 100 minus 2 யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஏன் சார் 90 plus 8 எழுதலாம். 90 plus எழுதுனா மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வரும். ஸோ 98 நம்ம எப்படி எழுதலாம்னா 100 minus 2 எழுதலாம். ஸோ 98 the whole power 4 100 minus 2 மாறும், whole power 4 வரும். இப்போ ஏக்கு பதிலாக 100 இருக்கு, பிக்கு பதிலாக 2 இருக்கு, என்னுக்கு பதிலாக 4 இருக்கு. இது என்ன எக்ஸ்பென்ஷன், இடையில மைனஸ் வருது. ஸோ ஒரு டேர்ம் பிளஸ் ஒரு டேர்ம் மைனஸ் அந்த மாதிரி வரும். ஸோ 98 the whole power 4 is equal to 100 minus 2 the whole power 4. பவர் 4 இருந்துச்சுன்னா we know the Pascal identity 1 4 6 4 1 are the coefficients. பவர் 4 இருந்துச்சுன்னா உள்ள என்ன வரும் 4 4 வரும். ஸோ 1 4 6 4 1 are the coefficients. அதை டைரக்டாவே இங்க யூஸ் பண்ணலாம் அல்லது டைரக்டா ஃபார்முலா எழுதலாம். 4c0 a பவர் 4 2 பவர் 0 வரும், விட்டுட்டோம், பவர் 0 தேவையில்லை. நெக்ஸ்ட் 100 பவர் 4 3 ஆகும், 2 பவர் 1 ஆகும். நெக்ஸ்ட் 100 பவர் 2 ஆகும், 2 பவர் கூடும். 100 பவர் குறைஞ்சிட்டே வரும், 2 பவர் கூடிக்கிட்டே போகும். நெக்ஸ்ட் 100 மட்டும் வரும், 2 கியூப்னு வரும். நெக்ஸ்ட் 100 வராது, 2 பவர் 4 வரும். காம்பினேஷன்ல 4c0 4c1 4c2 4c3 4c4 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் 4c0 னா 1, 4c4 னால 1 அல்ல அந்த நம்பர் தெரிஞ்சுனா எழுதிக்கங்க. 4c1 னா 4, 4c2 னா 6 and 4c3 னால 4, 4c4 னா 1. நெக்ஸ்ட் 100 பவர் 4 னா அந்த ரெண்டு 0 4 டைம்ஸ் எழுதணும். 20 20 னா 4 டைம்ஸ் எழுதணும். சோ 1 20 20 20 20. அதே மாதிரி 100 கியூப் னா 20 3 டைம்ஸ் எழுதணும். 1 0 20 20 6 zeros வரும். அதே மாதிரி 100 ஸ்கொயர் னா 2 into 2 4 zeros வரும். 100 னா 2 0 வரும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணா 1 into கவுண்ட் பண்றதுக்குள்ள விடிஞ்சிரும். சோ 4 எத்தனை zeros இருக்கும்னா 2 zeros 4 times எழுதணும். நெக்ஸ்ட் 4 2s are 8, எத்தனை 0 6 0. நெக்ஸ்ட் 2 4s are 8, 8 பக்கத்துல எத்தனை 0 4 zeros.
4 8s are 32. 32 into 100 is equal to 3200. இது 1 into 16 is equal to 16. இதில் ஒரு டேர்ம் பிளஸ் ஒரு டேர்ம் மைனஸ் பிளஸ் டேர்ம் எல்லாத்தையும் வரிசையாக ஆட் பண்ணுவோம், மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு பிளஸ்லேருந்து மைனஸ் சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ பிளஸ் டேர்ம் எல்லாத்தையும் வரிசையாக எழுதுனா இங்கே 2 டிஜிட், அடுத்து 4 ஜீரோ, அடுத்து இங்கே 6 8 ஜீரோ இருக்கு. வரிசையா இந்த ஜீரோ கவுண்ட் பண்ணி வரிசையா வைக்கிங்க. இதுல ஆட் பண்ண அந்த நம்பர் வரும், இது ரெண்டு ஆட் பண்ண அந்த நம்பர் வரும். இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா வில் கெட் ஆன்சர் 92236 சைடுல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. you will get 92236 If you multiply 98 4 times also, you will get the same number. Or we can use the expansion 100 minus 2 the whole power 4. இது எல்லாத்தையுமே பிளஸ் மைனஸா பண்றோம், இங்க பெருசா மல்டிப்ளை பண்ணல. ஆனா 98 the whole power 4 எழுதும்போது we have to multiply. Multiplication difficult-ஆ தெரியறவங்க we can use this formula. That's why it is important. So இதே மாதிரி ஒரு क्वेश्चन இந்த ஃபர்ஸ்ட் செட்ல 11th பப்ளிக் இருக்கும்போது ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. 9 power 11 ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. or 11 power 9 அந்த மாதிரி ஒரு क्वेश्चन இருந்துச்சு. 5 மார்க் क्वेश्चनல கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இது கேட்கிறதுக்கு வாய்ப்புள்ள क्वेश्चन. evaluate 98 the whole power 4. முதல்ல 98 என்ன பண்ணணும்னா 100க்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி மாத்திக்கணும். 98னா 100 minus 2 னு சொல்லிட்டோம். இதுவே 102 இருந்துச்சுன்னா 900 plus 2 னு வந்திருக்கும். அப்ப a plus b the whole power ஃபார்முலா வந்திருக்கும். அங்க எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும். இங்க 1 பிளஸ் 1 மைனஸ் வரும். பிளஸ் எல்லாத்தையும் தனியா ஆட் பண்ணணும், மைனஸ் எல்லாத்தையும் தனியா ஆட் பண்ணணும். பிளஸ்ல இருந்து மைனஸ் என்ன பண்ணா கடைசியில சப்ட்ராக்ட் பண்ணா you can find the answer. So now your exercise 5.1 problem number 2. Work out problem number 2, exercise 5.1 problem number 2. Compute 102 whole power 4, 99 whole power 4, 9 power 7. The 9 power 7 will be a 3 mark or 5 mark question. The remaining 2 will be a 2 mark question. Sometimes they may ask us a 3 mark question. So work out exercise 5.1 problem number 2. Thank you.